हम सैर हाथ में हाथ लिए बाबा के, चलो करें हम सैर, चलो करें हम सैर रूहानी, चलो करें हम सैर हाथ में हाथ लिए बाबा के, चलो करें हम सैर। करेंगे हंसते हंसते भवसागर को तैर, हाथ में हाथ लिए बाबा के, चलो करें हम सैर। स्थूल वतन से ऊपर अपना सूक्ष्म वतन ये आया, यही फरिश्तों की दुनिया पहने प्रकाश में काया। स्थूल वतन से ऊपर अपना सूक्ष्म वतन ये आया, यही फरिश्तों की दुनिया पहने प्रकाश में काया। सबसे ऊपर मूल वतन घर, सबसे ऊपर मूल वतन घर, जाए तनिक यहाँ ठहर, हाथ में हाथ लिए बाबा के, चलो करें हम सैर। ஓம் சாந்தி. அனைத்து ஆசிய பிராமணர்களுக்கும் மாலை வணக்கம். இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு மிகவும் சிறந்தது. சக்தி வாய்ந்த அமிர்த வேளை மற்றும் அதனை உருவாக்குவதும் அதனை பராமரிப்பதும் என்பதுதான் இன்றைய தலைப்பு. எங்களுடைய 4 பாடங்களிலே யோகம் மிகவும் முக்கியமானதாகும். ஆனால் அந்த பாடம்தான் மிகவும் வழுக்கக்கூடியது, நினைவு வழுக்கிச் செல்லக்கூடியது, எங்கள் மனதிலிருந்து மிக இலகுவிலேயே விலகக்கூடியது. எங்களுக்கு பல விடயங்களிலே ஆர்வம் இருப்பதன் காரணமாக அது வழுக்கச் செல்லக்கூடும். இல்லாவிட்டால் பாபாவிலே ஆழமான அன்பு இல்லாததால் அது வழுக்கிச் செல்லக்கூடும். இல்லாவிட்டால் நாங்கள் சேவைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதனாலே அல்லது வேறு எதுக்கோ முக்கியத்துவம் கொடுப்பதனால் கூட அது எங்களை விட்டு வழுகிச் செல்லக்கூடும். பாபா எங்களுக்கு சதா யோகி என்ற பட்டத்தை கொடுக்கின்றார், இலகு யோகி என்ற பட்டத்தை கொடுக்கின்றார். அப்படியான பட்டத்தை கொடுத்தாலும் கூட ஆனால் எங்களுக்கு இது மிகவும் இலகுவாக தெரியவில்லை. பலருக்கும் இது இலகுவாக தெரியவில்லை. ஏனென்றால் அமிர்த வேளை நேரம்தான் நாங்கள் பாபாவிடமிருந்து அதிகளவு சக்தியை பெற்றுக்கொள்ளுகின்ற நேரம். அந்த யுகம்தான் எங்களுடைய விகர்மங்களையும் அழிக்கக்கூடியதாக இருக்கும், எங்களை ஆரோக்கியமானதாக ஆக்கும், எங்களை சக்தி வாய்ந்ததாக ஆக்கும், எங்களை பாப்சமனாக ஆக்கும்.
பெரும்பான்மையான பிராமணர்களுக்கு தியானத்தினுடைய நன்மைகள் தெரியும். ஆனால் நடைமுறையில் பார்க்கும் பொழுது பல பிராமணர்களும் பாபா சொல்கிற மாதிரி இந்த பாடத்திலே பலவீனமானவர்களாகவே இருக்கிறார்கள். இதனால் தான் நாங்கள் உற்சாகத்தை உருவாக்க வேண்டும், திட சங்கல்பத்தை கொண்டிருக்க வேண்டும். அதாவது சக்தி வாய்ந்த அமிர்த வேளையை கொண்டிருப்பதற்கான உற்சாகம் மற்றும் திட சங்கல்பம் எங்களுக்கு வேண்டும். எங்களுடைய நேர சூசையை நாங்கள் மிகவும் வெள்ளனவாக நித்திரைக்கு சென்று மிக அதிகாலையில் எழும்புகின்ற மாதிரியாக உருவாக்கி கொள்ள வேண்டும். 1000 அல்லது மில்லியன் நிமிடங்கள் அமைதிக்காக மில்லியன் நிமிடங்கள் என்ற தலைப்பு மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பு என்ற திட்டங்களின் போது பாப்தாதா சொன்னவராம், அந்த 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 சர்வதேச திட்டத்தை திட்டமிடுபவர்களுக்கு பாப்தாதா சொன்னார், அவர் கட்டாயம் 10:30க்கு 11 மணிக்கடையில் படுக்க போயிடணும் மட்டும் முக்கியமாக சொன்னாராம். ஏனண்டா இரவிரவா முழித்திருப்பினோம் அம்பளமை அது திட்டப்படுறதுக்காக என்று சொல்லி முழிச்சிருக்கிறது வழக்கமாம். அதனால் பாபா மற்றவர்களோட தொடர்பாடல் ஏற்படுத்துறதுக்கு என்றெல்லாம் சொல்லி முழித்திருப்பார்களாம். அதாலே பாபா குறிப்பாக அந்த திட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற ஆட்களுக்கு அப்படி சொன்னார். அதனால்தான் பாபா ஒரு நாளும் கூட எங்களுக்கு முரளியிலே நினைவுபடுத்துகிறார், மாமேகம் என்னை நினைவு செய்யுங்கள், என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள், அவ்வாறு அடிக்கடி நினைவுபடுத்துகின்றார். இப்பொழுது நாங்கள் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்ப்போம். அமிர்த வேளைக்கான உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் தொடர்ந்தும் நாங்கள் பேணி பாதுகாப்பதும் அதை உருவாக்குவதும் எவ்வாறு? பதில் என்னவென்றால், அமிர்த வேளையினுடைய நன்மையை மனதிலே வைத்திருக்க வேண்டும். நான் 1976ஆம் ஆண்டு பிஜி நாட்டில் இருக்கும் பொழுது அந்த அமெரிக்கா ஐரோப்பாவிலிருந்து இந்த கப்பல்கள் எல்லாம் அதாவது சாமான் எல்லாம் கொண்டு நடுச்சாமத்தில் இல்லாவிட்டால் இரவில் வரும். அந்த நேரத்திலே வரியற்ற கடைகள் எல்லாம் கூட திறந்திருக்கும். அப்போ அதனால் சில வேளையில் இரவு வேளையில் கணவன் முழித்திருந்து கடையை பார்ப்பார், மனைவியும் பிள்ளைகளும் பகல் நேரத்தில் அதை பார்ப்பாங்க. அதனாலே இந்த வியாபாரத்திகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இரவு முழுக்க முழித்திருப்பார்கள். அதே மாதிரி இரவிலே வேலை செய்கின்றவர்கள் சிலருக்கு அப்படியான வேலைகள் இருக்கின்றது. அவர்கள் உழைப்பதற்காக இரவு முழித்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்களும் அதுதான் எங்களுடைய நன்மை இருக்கின்றது என்பதை இதிலே கிடைக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது இயல்பாகவே
நாங்களும் விழித்திருப்போம். பாபா சொல்கிறார், 5:30 மணிக்கு பிறகு 2:30 மணிலிருந்து 5 மணி மட்டும் பிராமண நேரம். அதன் பிறகு பக்தர்களும் கூட எங்களுடைய வரிசைக்கு வந்து விடுவார்கள். 2:30 5 மணி மட்டும் பாபா பிராமணர்களுக்கு நேரம் கொடுத்திருக்கின்றார். ஆகவே எனக்கு வரிசையில் நிற்க விருப்பம் இல்லாவிட்டால் நான் எழும்ப வேண்டும். 2:30 5 மணிக்கிடையில் எழும்ப வேண்டும். நான் சிட்னியில் இருக்கும் பொழுது நாங்கள் வேறு சென்டருக்கு அதிகாலை வகுப்புக்கு செல்லும் பொழுது 5 மணி 6 மணி கூட காலையில் நல்ல டிராஃபிக் இருக்கும். ஏனென்று சொன்னால் அதுக்கான காரணம் வாகன நெரிசல் இருக்கிறது. காரணம் 7 மணிக்கு பிறகு வாகன நெரிசல் வருவதற்கு காரணம் 7 மணிக்கு பிறகு அரசாங்க வேலைக்கு போகின்றவர்கள் தங்களுடைய வேலைகளை வெள்ளன தொடங்கி வெள்ளன முடிக்கலாம். அப்படி வெள்ளன தொடங்கி வெள்ளன முடித்தா அவர்களுக்கு இந்த வாகன நெரிசலிலே தாங்கள் சிக்கிக்கொள்ள தேவையில்லை என்பதற்காக அவர்கள் அப்படி வெள்ளனவே வேலைக்கு போகின்றார்கள். உற்சாகத்தை பேணுவதற்கு நான் பாபாவுக்கு சமனாக மிக விரைவிலே ஆக வேண்டும் என்ற ஒரு இலட்சியத்தை கொண்டிருக்க வேண்டும். நான் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்றும் நற்பண்புகள் நிறைந்தவராக இருக்க வேண்டும் என்றும் அனைத்து விகாரங்களிலிருந்து வெற்றிருக்க வேண்டும் என்றும் எல்லா கலைகளையும் கொண்டவராக இருக்க வேண்டும் என்ற இலட்சியத்தை கொண்டிருக்க வேண்டும். அத்துடன் என்னுடைய விகர்மங்களை நான் அழிக்க வேண்டும். அவை இந்த இலட்சியம் எனக்கு தெளிவாக இருக்கும் பொழுது இயல்பாகவே உற்சாகம் இருக்கும். நான் என்னுடைய கர்மாதீத ஸ்திதியை அடையும் வரை நான் தொடர்ந்தும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் சில வேளைகளிலே பழைய பிராமணர்கள் உற்சாகத்தை இழக்கிறார்கள். பழைய ஆக்கள் யோசிப்பாங்க, வயசு போனவங்களண்டா நான் எல்லாம் செய்துட்டேன் தானே, இனி புதுசாக வந்திருக்கிற ஆக்கள் இளைஞர்களாக இருக்கிறவர்கள் செய்யட்டும், அவங்களுக்கு உற்சாகம் இருக்குதானே என்று சொல்வார்கள். அப்படி இல்லை. தாதி ஜானகி எப்பையும் சொல்லுவார்கள், ஆர்வத்தையும் உற்சாகத்தை அவர்கள் எப்பொழுதுமே பேணி கொண்டிருந்தாங்க. ஒரு நாளுமே அவர் தான் வயசு போயிட்டது என்று சொல்லும் பொழுது 70 வயசு இருக்கும் பொழுது அவர் சொல்லுவார், நான் 17 வயசு தான் என்று சொல்லுவார். 80 வயசு இருக்கும் பொழுது எனக்கு 18 வயசு மட்டும்தான் அப்படின்னு தான் தாதி சொல்லிக்கொண்டே இருந்தார். 90 வயசு இருக்கும் பொழுது 19 வயசுன்னு தான் சொன்னார். அவை எவ்வாறு ஆர்வம் உற்சாகத்தை பேணுவதற்கு எப்பொழுதுமே நீங்கள் இளைஞர்கள், உங்களுக்கு வயது போகவில்லை என்று நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். அமிர்த வேளையில் உற்சாகம் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் சோம்பேறித்தனம். முதலாவது சோம்பேறித்தனம். நினைக்கணும் ஆக்கள் என்னென்று நான் நாள் பூரா நான் யோகா செய்யலாம் தானே, பாபா கர்மயோகின்னு இருக்க சொல்லித்தரப்ப நாளை நான் யோகா செய்யத்தானே போகிறேன், ஏன் அமிர்த வேளை கொழும்பணும், நான் நாள் பூரா செய்யலாம் தானே என்று சொல்லி கவனீனமாக இருக்கிறோம். திட சங்கல்பம் இல்லை. அதிகளவு பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்வதற்கான தட சங்கல்பம் இல்லை. மற்றது பிந்தி ஒழும்புற பழக்கத்தை சுபாவமாக்கி கொண்டதனால். ஏனெண்டா சில வேளையில் சில பிராமணர் சொல்லுவார், நான் படித்து கொண்டு இருக்கிற காலத்திலும் கூட நான் பிந்தித்தான் முழிச்சிருக்கிறேன், நான் வெள்ளன் ஒழும்புறது சாத்தியமில்லை எனக்கு ஒரு காலமும் அப்படின்னு சொல்லி எழுது. அதனால் அவர்கள் தங்களுடைய பழைய பழக்கத்தையே எப்பயுமே பிந்தி ஒழும்புவாங்க. அதனால் நாங்கள்
உற்சாகம் இல்லாமல் இருப்பதை நாங்கள் இருக்கக்கூடாது. அதை நாங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிராமணர்கள் தங்களுடைய வேலையிலிருந்து பின் தாமதமாக வந்தால், இரவு 12 மணிக்கு வந்தால், அவர்கள் அமிர்த வேளைக்கு 4 மணிக்கு எழும்ப வேண்டுமா இருந்தால் அவர்களுக்கு 3 அல்லது 4 மணித்தியாலம்தான் நித்திரை செய்வதற்கு கிடைக்கும். ஆகவே சில வேளையில் அவர்களுக்கு ஷிஃப்ட் டியூட்டி என்று சொல்லப்படுகின்றது. மாறி மாறி நேரங்கள் போக வேணும். இல்லாவிட்டால் பாதுகாப்பு கடமைகள் ஈடுபட்டிருக்கின்றன. எப்படி சக்தி வாய்ந்த அமிர்த வேளை அவர்கள் செய்வது? அப்போ அதில் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி மாறி மாறி ஒரு நாளும் இரவைக்கு ஒரு நாளை பகலைக்கு அந்த மாதிரி வேலைக்கு போகிறவர்கள் இருந்தால் அவை விடிய காலையில் அது இரவு சாமத்தில் தான் வருகின்றவர்கள் இருந்தால், ராதி பிரகாஷ்மணி இருக்கும் பொழுது இந்த கேள்வி அவரிடம் ஒரு முறை ஆஸ்திரேலியாவிலே கேட்கப்பட்டது. என்ன, ஆஸ்திரேலியாவில் இரவில இசைக்கின்றவர்கள் மற்றவர்களை குதூகலமடை செய்கின்ற மாதிரியான கலாச்சார நிகழ்ச்சிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் எல்லாம் இரவுதான் வருவார்களாகவே. அப்போ அவர்களுடைய அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச சாப்பிட முடிய இரவு 2 மணி ஆகிடும். அப்போ தாதிஜிகிட்ட கேட்டால் தாதிஜி சொன்னார், வீட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் நல்ல உஷாராக இருந்தால் 45 நிமிஷ யோகத்தை அந்த நேரத்தில் செய்யுங்கள். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் களைப்படைந்திருந்தால் நீங்கள் படுத்துட்டு 5 அல்லது 6 மணித்தியாலம் ஓய்வெடுத்ததன் பின்னர் நீங்கள் எப்பெல்லாம் எழும்புறீங்களோ அப்பொழுது நீங்கள் அவங்களுடைய அமிர்த வேளையை செய்யுங்கள் என்று சொன்னார். இரவு கடமைகளில் ஈடுபட்டிருக்கின்ற தாதிமார்கள் இருந்தால் சில வேளையில் அவைகள் தங்களுடைய இதில் மிக மும்முரமாக இருக்க மாட்டாங்க. அப்போ என்ன நோயாளிகள் எல்லாம் அப்போ படுத்துடுவாங்க. அப்போ அதனால் அவைகள் என்ன செய்ய முடியும்னு சொன்னால், அவர்கள் சும்மா தனி தங்களுடைய மேசையில் உட்கார்ந்துருப்பாங்க. அதனால் அந்த நேரத்தில் அவர்கள் கவனத்தை செலுத்தி அமிர்த வேளையில் செய்யலாம். ஐசியு தவிர நர்ஸ்மார் அப்படி ஒன்றும் இரவில் மும்மரமாக இல்லை. அடுத்த கேள்வி, பிராமணர்கள் இரவு 7 மணிக்கு அவர்கள் அல்லது விடிய காலையில் சேர்ந்தால், இரவு போய் காலையில் 7 மணிக்கு சேர்ந்தால் என்ன வகையான முறையை கையாள முடியும் இந்த அமிர்த வேளைக்காக? பதில் என்னன்னு சொன்னால், முதல் சொன்ன மாதிரி தான் பதில். அவையில் ரொம்ப மும்முரமாக இல்லாவிட்டால் இரவிலே தங்களுடைய மனது மும்முரமாக இல்லாவிட்டால் தான் தாதிமாரை பற்றி சொன்னேன். அதே மாதிரி அவர்கள் போல இருந்தால் அவர்களால் அமிர்த வேளையை காலையில் 4 மணிக்கு சக்தி வாய்ந்ததாக செய்ய முடியும். இல்லாவிட்டால் வீட்டுக்கு வந்தார்கள்டா 7 மணிக்குத்தான் அவர்கள் காலையில் வருகின்றார்களாயின் அந்த நேரத்தில் அவர்கள் உற்சாகமாக இருந்தாலும் அவர் குளித்து உஷாராக இருப்பார்களாயின் அந்த நேரத்தில் அவர்களால் 45 நிமிடம் தியானத்தை அந்த நேரத்தில் செய்யக்கூடியதாக இருக்கும். இல்லாவிட்டால் அதாவது 6 மணித்தியாலம் அவர்கள் தூங்கினதன் பிறகு அவர்களாலே சக்தி வாய்ந்த அமிர்த வேளை செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்த கேள்வி, சக்தி வாய்ந்த அமிர்த வேளையை தடுப்பதற்கான தடைகள் என்ன? பிரதானமான தடைகள் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி சோம்பேறித்தனம், கவனையினம், இல்லாவிட்டால் திட சங்கல்பத்திலே குறைவு, இல்லாவிட்டால் சரியான குளிர். ஏனென்றால் சரியான குளிராக இருக்கும் பொழுது ஐயோ பரவாயில்லை
நான் படுத்துக்கொண்டும் என்னுடைய பிளாங்கெட்டால் சுற்றி போட்டுக்கொண்டு போர்வையால் சுற்றி போட்டுக்கொண்டு நான் இருந்து தியானம் பண்ணலாம் என்று சொல்லிக்கொண்டு இருப்பாங்க. அல்லது படுத்திருந்து தியானம் பண்ணுவாங்க. அவங்க நித்திரை ஆயிடுவாங்க. அவை சில வேளையில் அவங்க லௌகீகமான ஆட்கள் கூட அவையில் தடுக்கக்கூடியதாக இருக்குது. அவை சில சொல்லுவேன், இன்னும் இரவில் ஒழும்பி சாமத்தில் ஒழும்பி எங்களுடைய நித்திரையை குழப்பி கொண்டு இருக்கிறீங்கள் அப்படின்ட்டு அவங்க தடுப்பாங்க. சில வேளை அவையனுடைய சகவாடி ஞானத்துல எல்லாம் இருப்பார். அவை மற்றவர் அங்கேயும் இங்கே அலைஞ்சு திரிஞ்சு குளித்து எதுவும் செய்து தியானம் பண்ணுறது விரும்ப மாட்டேன். நம்ம இப்படியெல்லாம் சொல்லுவீன். நம்ம அது தடையாக கூட இருக்கலாம். அப்போ இல்லாட்டி சில வேளை சிலருக்கு தியானம் பண்ணுவதற்கு தங்களுடைய வீட்டில் ஒரு ஒழுக்கப்பட்ட ஒரு இடம் இல்லாமல் இருக்கலாம். பாபாட அறையெல்லாம் விட்டால், ஒரு பாபா கண்டு ஒரு மூளை இல்லாமல் விட்டால், அவர்கள் அதை உருவாக்கி இருக்காவிட்டால் அவர்கள் சக்தி வாய்ந்த யோகத்துக்கு இடத்தை உருவாக்கவில்லைன்னு தான் அர்த்தம். அவர்களால் இறுதியிலே தடையாக அமைவது பொறுப்பினுடைய சுமை அல்லது விகர்மத்தினுடைய சுமை. ஏனென்று சொன்னால் அமிர்த வேளையில் மட்டுமல்ல, ஆனால் சில வேளைகளிலே முரளிக்கு முதல் கூட அல்லது டிராஃபிக் கண்ட்ரோல் நேரத்தில் கூட முரளிக்கு முதல் கூட என்ன செய்கிறார்கள். இல்லை சிலர் முரளியில் கூட நித்திரை கொள்ளுவாங்க. ஏனென்றாவில் பகல் முழா வேலை செய்து கொண்டு மும்முரமாக இருப்பார்கள். அவர்கள் இருந்தவுடனே அவர்களுக்கு அந்த தன்மத்திலிருந்து விடுபட்டு உடனே தூங்க ஆரம்பித்து விடுவார்கள். அவை அதனால் நாங்கள் இதனை வெல்வதற்கான வழிமுறை என்ன? நித்திரை கொள்கிற உணர்வு இல்லாவிட்டால் இந்த மாதிரி தூங்கிக் கொண்டிருக்கின்ற உணர்வு அல்ல அந்த தன்மையிலிருந்து நாங்கள் வெல்வதற்கான வழிமுறைகள் என்ன? நித்திரையை வெல்வதற்கு அல்லது நித்திரை வருகின்ற உணர்வை வெல்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரே இடத்திலே நடுக இருக்காதீர்கள், ஒழும்புங்கள். ஒரு பிராமணர் அமிர்த வேளை நேரத்தில் பாபா ரூமில் பின்னுக்கு நிற்பாராம். ஏன்னு சொன்னால் அவர் இருந்தால் அவர் நித்திரை ஆயிடுவாராம். அதனால் அவர் ஒழும்பி நின்று கொண்டு தானே தியானம் ஒழும்பி நிற்பாராம், நடப்பாராம், வெளியில் போவாராம். அடிக்கடி உற்சாகமான காற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இல்லாவிட்டால் குளியுங்க, அல்லது தேநீர் அருந்துங்க, முகத்தை கழுவுங்கள், அல்லது கடையுங்கள், வாசியுங்கள், அவ்வியக்த முரளி வாசியுங்கள், கடையுங்க, முரளியை கடையுங்கள். இப்படி இருப்பதன் மூலம்தான் உங்களால் அதை வெல்லக்கூடியதாக இருக்கும். இந்த சில வேளைகளில் நாங்கள் ஒரே இடத்துல இருந்து கொண்டிருந்தோம்டா இயல்பாகவே இன்னும் வசதியான இடத்துல சௌகரியமாக நாங்கள் அமர்ந்திருந்தோம்னு சொன்னால், நல்லா கை வச்ச கதிரையிலெல்லாம் நாங்கள் இருந்தோம்னா இன்னும் கூட எங்களுக்கு தூக்கம் வரும். எப்படி நித்திரை வெல்வது என்பதற்கு உங்களுக்கு பதில் சொல்லிவிட்டேன். நீங்கள் யாராவது ஒருவர் உங்களுக்கிட்ட இருக்கும் பொழுது அவர் நித்திரை கொண்டிருந்தால், அமிர்த வேளை நேரத்தில் அடிக்கடி நித்திரை கொண்டு என்ன செய்யுது? நீங்கள் என்ன செய்யுது? ஒரு அவரை ஆட்டி பாருங்க, முயற்சி செய்து பாருங்க. அதுக்கு ஒரு முறை அல்லது இருமுறை அப்படி ஆட்டி பாருங்க, நித்திரையால் எழுப்பி பாருங்க. ஆனால் அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க. அவையில் பார்த்து கொண்டு என்ன சொன்னால் அப்படி பார்த்து கொண்டு இருந்தால் நீங்களும் உங்களோட நேரத்தையும் சக்தியும் விரயமாக்கிடுவீங்க. இல்லாவிட்டால்
சில பிகேமாருக்கு தாங்க அவை அமிர்த வேளை நிற நித்திர கொள்ளினம்னு சொன்னால் அவை சரியான உணர்ச்சி வசப்படக்கூடிய சுபாவத்தை கொண்டு இருக்கின்றபடியா அவை அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் நித்திர கொள்ளையிலேன்னு தானே அவை சொல்லிவினோம். அப்போ என்ன செய்யறதுன்னு கேட்குறதுக்கு நீடி சொல்கிறா, நித்திர கொள்ளைக படம் எடுத்து காட்டுங்க. படத்தை எடுத்து காட்டுங்க. அப்படி காட்டினா அவை விளங்கி கொள்ளத்தனி வேணும். என்னென்ன நித்திர கொள்வர்கள் பல தடவைகளை தாங்கள் அவைக்கு விளங்கி கொள்ளல, தாங்கள் இப்படித்தான் செய்கிறோம்னு சொல்லி. நான் சக்தி வாய்ந்த மௌனமாக கொண்டிருந்தேன் அப்படித்தான் அவை சொல்லுவினான். அமிர்த வேளை அனுபவத்தை பெறுவதற்கு எந்த யோகா ஸ்திதி உதவி செய்யும்? அமிர்த வேளையில் நல்ல யோகத்தை செய்கிறதுக்கு எந்த ஸ்திதிகள் அனுபவம் செய்யும் உதவி செய்யும்ன்றதுக்கு நாங்கள் அமிர்த வேளையில் நல்ல அனுபவத்தை பெறணும்னா முதல் நாளே நாங்கள் நல்ல அகநோக்கத்திலிருந்து நாங்கள் மனுஷரால் ஈர்க்கப்படாமல் இருக்கிறதுலேயும் கவனம் செலுத்தணும். படுப்பதற்கு முன்னரும் உறுதியான ஒரு எண்ணம், நான் காலையில் கட்டாயம் எழும்ப வேணும், உறுதியான ஒரு எண்ணத்தையும் நாங்கள் எடுக்க வேணும். நம்ம அம்மா சொல்லியிருக்கிறா, இந்த நேரத்தில் தான் எனக்காக என்னுடைய அன்பிற்கினியவரோட தொடர்பு நான் வச்சிருக்கிறதுக்கு அல்லது கூட்டமில் சந்திப்பை வைப்பதற்கான நேரம் என்று அம்மா கூட சொல்லுவார். அதனால் ஒரு நாளுமே இந்த அமிர்த வேளையை அவர் தவற விடுவதே இல்லை. அவை இது ஒரு மிகவும் முக்கியமான நேரம். அப்போ எப்படி நாங்கள் அதை தவற விடுறது? எங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ அவரோட சந்திப்பை நாங்கள் எப்படி தவற விடுறது? அவை அமிர்த வேளை என்னது, முதலே உங்களுக்கு ஒரு வீட்டு வேலை மாதிரி கொடுங்கோ, நான் என்ன அனுபவத்தை போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு ஒரு அறிமுகம் நீங்கள் கொடுக்கணும், உங்களுக்கு பயிற்சியை. அதே நேரம் நாள் பூராவும் எதிர்முகமான எண்ணத்துக்கோ வீணான எண்ணத்துக்கோ அனுமதிக்கக்கூடாது. அப்படி கொடுக்காம இருந்தால் தான் முழுகாவே உங்களுக்கு இந்த பழைய உலகத்தில் ஆர்வமின்மை இருக்கிறதையும் நீங்கள் பார்த்து கொள்ளணும். அப்போ தான் உங்களால் நல்ல சக்தி வாய்ந்த அமிர்த வேளையை அடுத்த நாள் செய்ய முடியும். அமிர்த வேளையில் எந்த ஸ்திதியை அனுபவம் செய்வது முக்கியத்துவம். விதை ரூபத்தை தவிர வேறு எந்த ரூபத்தை நாங்கள் அனுபவம் செய்யலாம். புதுசாக வந்திருக்கிற ஆக்களுக்கு விதை ரூப நிலையை அனுபவம் செய்வது லேசான விஷயம் இல்லை. உடனடியாக அவைக்கு அந்த அனுபவம் கிடைக்காது. அவை பாபாவோட கதைக்கிறது, சம்பாஷணை செய்கிறது தான் அவை ஆரம்பிக்க வேண்டும். அதன் பிறகு அவர்கள் ஒரு தேவதை உலகத்திலே தங்களை அனுபவம் செய்து தங்களை இனிமையான மௌனத்தை அங்கே சூட்சுமத்தின் வதனத்தில் இருக்க மௌனத்தை அனுபவம் செய்யணும். படிப்படியாக அவைகளால் அந்த சக்தி வாய்ந்த அமிர்த வேளை நிலையில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கடைசி கல்வி, யாராவது ஒருத்தர் அமிர்த வேளை அந்த நாளைக்கு தவற விட்டால் இதை எப்படி சரிப்படுத்துறது? நீங்கள் அமிர்த வேளையை தவற விட்டால் நீங்கள் நாள் பூராவும் நீங்கள் அதுக்கு ஒரு நேரத்தை நிச்சயிக்கணும். 45 நிமிஷத்தை நீங்கள் எப்போ கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்க முடியும். முதல் ஏற்கனவே அந்த காலையில் இரவிலே மாறி மாறி டைம் எடுத்து வேலை செய்கிற ஆக்களை பற்றி சொல்லியிருந்தா அது மாதிரி ஒரு 45 நிமிஷத்தை ஒதுக்கி பாபாவுடைய அறையில் ஒரு சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கணும். சென்டர்லேயோ இல்லாவிட்டால் உங்களுடைய வீட்டிலேயோ எங்கே இருந்தாலும் நீங்கள் அதை செய்யணும். கட்டாயமாக நான் ஒரு சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கணும், நேரத்தை அதுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி
நான் சக்தி வாய்ந்த அனுபவத்தை வழி அனுபவம் செய்யணும். அந்த இலட்சியத்தை கொண்டிருங்கள். யோக சக்தியை கொண்டிருப்பது, யோக நிலையை கொண்டிருப்பதற்கு, ஞானத்தை கடைவதற்கல்ல, அல்லது பாபாவோட ஒரு சாதாரணமான சம்பாஷணை கொண்டிருப்பதற்கல்ல. இனி என்ன கேள்விகள் கொண்டு வந்திருக்கிறீங்க சுமன்? ஞானத்துக்கு முதல் பல படங்கள் பார்த்துருக்கிறேன், கதைகள் படிச்சிருக்கிறேன். நான் ஞானத்துக்கு வரும்பொழுது இன்னும் அதையெல்லாம் எனக்கு தியானம் பண்ணும் பொழுது நினைவில் வருது. எப்படி நான் அதை மறக்கிறது? பாபா சொல்றார், சக்தி வாய்ந்த ஒரு பிரேக்கப் ஒன்றிருக்க சொல்லி, கடந்ததுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். சக்தி வாய்ந்த ஒரு தடுப்பு இருந்தால் கடந்ததுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அந்த மாதிரியான எண்ணங்கள் வரும் பொழுதும் உங்களுடைய மனசுக்கு நீங்கள் கட்டளை போடணும். மனம் ஒரு குழந்தை போல, குழந்தை எப்பயுமே விளையாடணும்னு நினைக்கும். அவை பெற்றோர்கள் தான் என்ன செய்யணும், அந்த பிள்ளைக்கு நினைவுபடுத்தணும். இப்போ உனக்கு இது செய்ய வேணும், படிக்கணும், வா படி, ஒழும்பு படுக்கப்போ. அதே மாதிரி மனசை நாங்கள் வா இப்போ படி அல்லது இரு சொல்லி இந்த எண்ணங்களை விட்டுடு, பாபாவை நினைக்கணும். அந்த மாதிரி மனசை திருப்பி நாங்கள் நினைவுபடுத்தி கொண்டு இருக்கணும். விசேஷமாக புதுசாக இருக்கிற ஆட்களுக்கு மனம் கட்டுப்பாட்டுகள் இல்லாமல் இருக்கிறது சாத்தியம். என்னென்னா புதுசாக இருக்கிற ஆட்களுக்கு அது சாத்தியம். அதனால் அவை திருப்பி நினைவுபடுத்தி கொண்டே இருக்கணும் மீண்டும் மீண்டும். நான் ஒரு சுயராஜ்ய அதிகாரி. நான் என்னுடைய மனசையும் புத்தியையும் சம்ஸ்காரத்தையும் புலனுறுப்புகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைவுபடுத்தணும். டிடி 2:30 to 5 மணி மட்டும் நாங்கள் அமிர்த வேலை செய்யலாம். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ படுக்கலாம். ஏனெண்டா எங்களுக்கு நேரம் இருக்குத்தானே ஓய்வெடுக்கிறதுக்கு கொரோனா வைரஸ் டைமில். அப்போ 8 மணிக்கு அமிர்த வேலைக்கு படுக்கலாமா? இல்லை, காலமை சாப்பாட்டுக்கும் முரளிக்கும் பிறகும் படுக்கலாம். முரளியை தவற விட்டுட்டு நீங்கள் படுக்கக்கூடாது. முரளியை முடிச்சுட்டு காலமை சாப்பிட்டு படுக்கலாம். அடுத்த கேள்வி, ரீடி வீட்டில் இருக்கும் பொழுதும் வந்தனத்திலிருந்து விடுபட்டு இரட்டை ஒளியான நிலையில் இருக்கிறது எப்படி என்றதை சொல்லியிருந்தா. இப்போ கண்மை கால முரளியில் பாபா சொல்லியிருந்தா, உங்களோட முரளி எப்படி வேலை செய்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேணும்னு சொல்லியிருந்தார். உங்களுடைய பந்தனத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு உங்களுடைய குடும்பத்தை அலௌகீக குடும்பமாக பாருங்கள். அவர்கள் பாபாவுடைய குழந்தைகளாக பாருங்கள். என்னுடைய குழந்தைகள் இல்லை, என்னுடைய சகபாடி அல்ல, ஆனால் பாபாவுடைய குழந்தைகள். அப்போ நீங்கள் இந்த மாதிரி சகோதர பார்வை கொண்டிருந்து அவர்களுக்கு உதவி செய்தால், ஒத்துழைப்பு கொடுத்தால், அவர்கள் அன்போட நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் அதோட எந்த பிள்ளைகள் என்னுடைய குடும்பம் அப்படிலாம் நினைக்காம இருந்தீங்கன்னு சொன்னால், என்னென்னு சொன்னால் நான் என்னதென்று வரும் பொழுது மாயை வரும். அப்போ நாங்கள் தங்கியிருக்கின்றோம், கர்ம கணக்குகளை தங்கியிருக்கிறோம். ஆகவே நாங்கள் சகோதரன் என்ற உறவு முறையை கொண்டிருக்கணும், அன்பான உறவு முறையை கொண்டிருக்கணும், அவர்களுக்கு உதவி செய்யணும். ஆனால் மற்ற அன்பும் சட்டத்தையும் சமநிலையை கொண்டிருக்கணும், பாபாவுடைய கோட்பாடுகளையும் கடைப்பிடிக்கணும். அப்போல நீங்கள் கர்ம பந்தனங்களை அவரோட உருவாக்க மாட்டீங்க. அது நீங்கள் அப்போ நீங்கள் உங்களுடைய புண்ணியத்தையாவது உருவாக்குவீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம். அந்த கேள்வியில் 2வது பகுதி, அண்மை காலத்திலே பாபா சொன்னார், எந்த வழிமுறை மூலம் உங்களுடைய
உடம்பு சரியான முறையில் வேலை செய்யணும்னு அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லியிருந்தார். அப்படி இந்த அர்த்தம் என்ன? பாபா சொல்லியிருக்கின்றார், உங்களுடைய சரீரத்தை விட்டும் நீங்கள் ஞானம் நிறைந்தவராக இருக்க வேண்டும். உங்களுடைய உடம்பை பற்றும் நீங்கள் அக்கறைப்பட வேணும், கவனிக்க வேணும். அது போதுமான அளவு ஓய்வு கொடுக்கணும், சரியான முறையில் சாப்பாடு கொடுக்க வேண்டும், சமநிலையான உணவை கொடுக்க வேண்டும். அதன் மூலம் உங்களுடைய உடம்பு சரியான முறையில் வேலை செய்யலாம். எங்களுடைய உடல் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அது நன்றாக வேலை செய்ய முடியாது. தீதி, உங்களோட வகுப்பை அரை மணித்தியாலுக்கு முதல் தொடங்கலாமா? அரை மணித்தியாலத்துக்கு முதல் அடுத்த கிழமை தொடங்கலாமா? அதனால் ஆஸ்திரேலியாவுக்காக பிந்தக்கூடாது, பிரச்சனை இல்லை. 4 மணிக்கு இந்திய நேரம், இலங்கை நேரம் 4 மணிக்கு மாலை வகுப்பு ஆரம்பிக்கலாம். அடுத்த முறை நாங்கள் தொடங்கலாம். அப்படி நேரம் 4 மணிக்கு. சில வேளைகளிலே நான் 1:30 மணிக்கு அல்ல 2 மணிக்கு எழும்பிடுவேன், கஷ்டம் இல்லாமல். சக்தி நினைவை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. 4 மணிக்கு எழும்பும் பொழுது நல்லா இருக்கும் நித்திரையும் எனக்கு வருது. 4 மணிக்கு எழும்பொழுது நல்லாயும் இல்லை தியானம், நித்திரையும் வருது. 2 மணி பிறகு பரவாயில்லை. 1:30 மணி அமிர்த வேளைக்கு ஆகலும் முன்னுக்கு. அப்போ அந்த ஆகலும் முன்னுக்கு எழும்பாமல் நீங்கள் 2:30 மணியிலிருந்து நீங்கள் 2:30 மணியில் நீங்கள் யோகா செய்யலாம். செய்துட்டு அதுக்கு பிறகு இடையில் 4 மணிக்கு அப்புறம் படுக்க விரும்பினாலும் படுக்கலாம். 2 மணிக்கு அல்லது 3 மணிக்கு நாங்கள் எழும்பி யோகம் செய்தால் எங்களுடைய பாவம் வேகமாக எரியுமா? மம்மா பாபா எல்லாம் அப்படி எழும்பினவே, அப்போ பாவம் வேகமாக எரியுமா? 2 மணிக்கு எழும்பி செய்த ஓம் நான் சொன்ன மாதிரி 2 மணி பிறகு எந்த நேரம்னாலும் சரி. ஆனால் 2:30 மணிலேருந்து 5 மணி தான் பொருத்தமானது. கடந்த கிளாஸில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நாங்கள் வேலை செய்யும் பொழுதே விதை ரூப நிலையை கொண்டிருக்கலாம்ண்டு. அப்போ இந்த மாதிரி ஸ்திதியை நாங்கள் பயிற்சி செய்கிறதுக்கு என்ன பயிற்சியை நாங்கள் கொண்டிருக்கணும்? விதை ரூப நிலையில் உங்களுக்கு எண்ணங்கள் இல்லை, நீங்கள் புள்ளியாக இருக்க வேண்டும். பாபாவின் அன்பிலே நீங்கள் புள்ளியாக இருக்க வேண்டும். அன்பு கடல், அமைதி கடல், இந்த மாதிரியான எண்ணங்களை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது பாபாவினுடைய ஏதாவது சக்திகள் உங்களை நிறைக்கிற மாதிரி, அதாவது அவருடைய அந்த சக்திகளால் நீங்கள் குளிப்பாட்டப்படுற மாதிரி உணருங்கள். 26ஆம் தேதி பாபாவோட முரளியில் உங்களுடைய வாழ்க்கையுடைய ஆயுள் காலம் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அது இந்த பிறவியிலையா, சங்கமயுகத்திலையா, இல்லாட்டா சத்தியுகத்திலா? சத்தியுகத்தில் எல்லாருக்கும் நீண்ட ஆயுள் தானே. அவை முயற்சி இப்போ தான் தேவை. அதனுடைய விளைவும் இப்பொழுது தான். ஏனெண்டா தாதி ஜானகியினுடைய உதாரணத்தை நாங்கள் பார்க்கலாம். 104 வயசு, பல வகையான வருத்தங்களுக்கு இருக்க. நாங்கள் நினைச்சோம் அவருக்கு அந்த வருத்தத்திலேருந்து விடுதலையாக போகிறதில்லை, அவர் உடம்பை விட போகின்றார். ஆனால் நீண்ட காலமாக அவர் வாழ்ந்தார் இல்லவா? பெரும்பான்மையான தாதிமார்கள் 80 வயசுக்கு மேலே வாழ்ந்திருக்கிறாங்க. பெரும்பான்மையானவர்கள் நல்ல ஞாபக சக்தியை கொண்டவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஞாபக சக்தி இல்லாமல் இருந்திருக்குது. என்னுடைய அமிர்த வேளை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்ததா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி யோக சக்தியை நான் சேர்த்துக்கொள்வது? அதனுடைய முடிவு எங்களுக்கு தெரியும், எவ்வளோ சக்தி வாய்ந்த அமிர்த வேளையை நாங்கள் கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. என்னென்னு சொன்னால், நம்முடைய அமிர்த வேளை சக்தி வாய்ந்ததாக இருந்தால் நாள் பூராகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் பேரானந்த நிறைந்தவர்களாகவும் சந்தோஷமாகவும் நாங்கள் உணர்வோம். அத்துடன் மற்றவர்களுடன் எங்களுடைய தொடர்பாடல் இனிமை நிறைந்ததாகவும் அன்பு நிறைந்ததாகவும் முகமலர்ச்சி நிறைந்ததாகவும் இருக்கும். அந்த லேசுத்தன்மையை நாங்கள் உணர்வதன் மூலமும் நாம் பறந்து கொண்டிருக்கின்ற மாதிரியான உணர்வு இருப்பதன் மூலம் பாபாவுக்கு நெருக்கமாக இருப்பதன் மூலமும் இந்த அனுபவங்கள் எல்லாம்
அங்கிருக்கும். ஏன்னு சொன்னால் நிறைய அமிர்த வேளை சக்தி வாய்ந்ததாக இருந்தால் இந்த அனுபவங்கள் இருக்கும். அடுத்த பாகம் என்ன? அடுத்த பாகம் யோக சக்தி எப்படி சேமிக்கிறதுன்றது. ஒருமுகப்படுத்துறதன் மூலம் நாங்கள் சக்திகளினுடைய சேமிப்பை கொண்டிருக்க முடியும். ஏனென்றால் என்னுடைய தியானம் சரியானதாக இருந்தால், என்னுடைய மனம் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்காமல் விட்டால், இயல்பாகவே பாபா சொல்கிறார், என்னுடைய பொக்கிஷங்கள் திறந்திருக்குது, எந்த நேரம் வேணுமோ அந்த நேரம் உங்களால் வேணுமான அளவை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே என்னுடைய மனதை அதில் ஒருமுகப்படுத்தி பொக்கிஷங்களை சேமிப்பது என்பது என்னை பொறுத்தது. டிடி நான் அமிர்த வேளையில் எத்தனை மணிக்கு ஒழும்புறேன்டாதா, நான் சத்தியோகத்தில் எப்போ போவேன், முதலாவது பிறவியா அல்லது பிந்தியா போவேன் என்பதை காட்டுகின்றதா? நான் 4 மணிக்கு பிறந்தா 4 மணிக்கு பிறந்தா நான் கோல்டு நேற்றுக்கு சத்தியத்துக்கு பிந்தியா போவேன். அமிர்த வேளை நான் எத்தனை மணிக்கு ஒழும்புறேன்ன்றது இல்லை. ஆனால் எவ்வளோ முயற்சி நான் செய்திருக்கிறேன் என்பதை, என்னுடைய சன்ஸ்காரங்களையும் என்னையும் 16 வகையான கலைகளை கொண்டவர்களாக கொண்டிருப்பதற்கு இவ்வளோ தூரம் நான் மாற்றியிருக்கிறேன் என்பதை பொறுத்துத்தான் அது தாங்குகின்றது. அது முழுமையாக விகாரமற்றவர்களாக மரியாதை கோட்பாடுகளை கொண்டவராகவும் இருக்கின்றது. என்னுடைய ஸ்திதி தான் அதை தீர்மானிக்கும். எப்பொழுது நான் வருவேன் என்பதை அதுதான் காட்டும். இயல்பாகவே என்னுடைய ஸ்திதி என்னுடைய மாற்றத்துக்கு உதாரணமாகும். அமிர்த வேளையோ நாள் பூராகவோ எதுவாக இருந்தாலும் அதுதான் தீர்மானிக்கின்றது. எப்படியா இருந்தாலும் நாங்கள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். அமிர்த வேளையிலே மட்டுமல்ல, நாங்கள் நாள் பூராகவும் சக்தியில் பெற்றுக்கொள்வதிலே கவனம் செலுத்த வேண்டும். அவை நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் அகநோக்கத்தில் இருக்க வேண்டும், எங்களை சோதித்து பார்க்க வேண்டும், திட சங்கல்பம் கொண்டிருக்க வேண்டும். அதாவது நான் இந்த பலவீனத்தை கொண்டிருக்கக்கூடாது, நான் இந்த சக்திகளை கட்டாயம் கொண்டிருக்க வேண்டும் என்ற திட சங்கல்பத்தையும் கொண்டிருக்க வேண்டும். பாபா சொல்லியிருக்கிறார், தீவிரமான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்று. அத்தோடு மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த ஆதி நிலையில் இருப்பதன் மூலம் அசைக்கப்பட முடியாதவர்களாகவும் எப்பொழுதுமே ஆட்டப்பட முடியாதவர்களாக வருவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எப்படி பொருத்தம்? அவ்யக்த முரளியிலே பாபா சொல்லியிருக்கின்றார், தடைகள் உங்களை அனுபவசாலிகளாக்கும். சோதனைத்தால் உங்களை சோதித்து பார்ப்பதற்கு வருகின்றது. நீங்கள் சோதித்து பார்த்தா, சோதனையிலே நீங்கள் சித்தி அடைந்தா நிச்சயமாக நீங்கள் அடுத்த வகுப்பேற்றப்படுவீர்கள். அது மாதிரி தான் சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள், தடைகள் எல்லாம் வருவது எங்களை மேலும் உறுதியாக்கும். அவை நாங்கள் அந்த சோதனையில் சித்தி அடைந்தோமாயின் இயல்பாகவே எங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்த உங்களுடைய வகுப்பை டிடி பீஸ் ஆஃப் மைண்ட் டிவியில் போடலுமா? யூடியூப்பில் செய்யப்படுகின்றது. அவேக்கனிங் வித் பிரம்மகுமாரிகள் என்ற டிவியில் தான் போகுது. பீஸ் ஆஃப் மைண்ட் தொலைக்காட்சி டெல்லியில் தான் நடைபெறும். டெல்லியில் இருந்து தான் அது எல்லாருக்குமே போகின்றது. அதை எந்தெந்த வகுப்புகள் போட வேணும்னு சரியான முறையில் தெரிவு செய்து தான் போடுவினோம். மற்றாக்களுடைய கருத்துக்களை எல்லாம் முழுசாக கேட்டுக்கொள்கிற மாதிரி எல்லாம் இல்லை. ஆனால் அவேக்கனிங் வித் பிரம்மகுமாரிகளுடைய இந்த சேனல் என்பது மதுபனத்தில் இருந்து தான் நடைபெறுகின்றது. அது இந்த வகுப்பில் எல்லாம் போய்கொண்டிருக்கும். இந்த மாதிரியான அழுத்தமான சூழலிலே எவ்வாறு ஒரு பிராமின் குதூகலமான முறையில் முயற்சி செய்ய முடியும் என்பதை விளங்கப்படுத்துவீர்களா? பாபா அப்பையும் சொல்லுவார், சோதனை தாள்களை விளையாட்டாக பாருங்கள், அதை ஒரு விளையாட்டாக பாருங்கள். நாடகம், என்னென்ன சோதனை வந்தாலும் அவற்றை இட்டு பயப்படாதீர்கள். அதாவது ஒரு விளையாட்டுக்காக மக்கள் என்ன செய்வாங்க, விளையாட்டுன்னு சொன்னால் அவர்கள் நீண்ட நாளைக்கு அவங்க அதை
பயிற்சிப்பாங்க. பயிற்சி தான் செய்து தான் இலட்சியம் என்ன, நான் எப்படியாவது சித்தியடைய வேண்டும், தங்கப்பதக்கம் கிடைக்க வேண்டும், அப்படி முயற்சி செய்கிறாங்க. செய்து தான் அவங்களால அதை அடையக்கூடியதாக இருக்குது. சில வேளைகளில் 6 அல்லது 8 மணி நேரத்துக்கு ஜிம்மில் செய்வாங்க. இல்லாவிட்டால் அதில் விளையாட்டு தொடரில் இருந்தவங்க அந்த இலட்சியத்தை அடைகிறாங்க. அவ்வாறு விளையாட்டில் ஒருத்தர் சில வேளை தோல்வி அடைக்கப்படலாம், சில வேளையில் இன்னொரு ஆள் வெல்லுவார். எல்லாருமே 1வது 2 அல்லது 3வது பரிசை பெற்றுக்கொள்வார்கள் இல்லை, ஆனால் சந்தோஷப்படுவாங்க தானே. எப்படி இருந்தாலும் அது ஆணையிடம் இலட்சியம் வச்சிருப்பாங்க, விடக்கூடாது ஒன்றுடைய இலட்சியத்தையும் கொண்டு இருப்பார்கள். விடாமல் இருந்தால் நிச்சயமாக ஒரு நாளைக்கு உங்களால் வெல்ல முடியும். தைரியத்தை கொண்டிருங்கள், பாபா உதவி செய்வார். மாயை அமிர்த வேளையிலே சக்தி வாய்ந்ததா? மாயை எப்பயுமே சக்தி வாய்ந்தது, அமிர்த வேளையில் மட்டும் இல்லை. என்னோட மாயை மிக கட்டிக்காரை. அவள் எந்த நேரம் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாள். எங்களை பார்த்த சந்தர்ப்பத்திலே நேரத்திலேயே நாங்கள் சோம்பேறிகளாக இருக்கிறோம், பலவீனமாக இருக்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுதே உடனே அவர் எங்களை தாக்குவார். அவே சோம்பேறித்தனம், கவனம் எந்த நேரமும் பெறலாம். ஆனால் குறிப்பாக சௌகரியத்தை விரும்புகிறாக்கள் மாயை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அமிர்த வேளையில் தான் அது இன்னும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அதை நான் சொன்ன மாதிரி சரியான குளிராக இருக்குன்னு சொல்லுவினாம். சில வேளையில் ஐயோ நான் இந்த பிளாங்கெட்டால் போத்து கொண்டிருக்கேன், எனக்கு நல்லா இருக்குது, நான் படுத்து கொண்டு என்னால் தியானம் பண்ண முடியாது, அவை நான் அப்படியெல்லாம் நினைப்பினம். மாயை இந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் உருவாக்குறாள். அவை எங்களுக்கு நித்திர கொள்கிற யோகம்தான் இருக்கின்றது. என்னுடைய சுயமரியாதையை குறைக்காமல் எப்படி என்னுடைய பலவீனங்களை என்னால் அறிந்து கொள்ள முடியும்? எங்களுடைய பலவீனங்களை நாங்கள் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நேர்மையாக சோதித்து பார்ப்பதன் மூலம் நாங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும். என்னவென்றால் சில வேளைகளிலே நாங்கள் எங்களுடைய பலவீனங்களை மறைப்பதற்கு முயற்சித்திருக்கலாம், வேணுமென்றே மறைச்சிருக்கலாம் நேர்மையின்மையால். ஆகவே நான் அகநோக்கத்தில் இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும், சோதித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் சுயமரியாதையை பேண வேண்டும். ஆமாம், பாபா தான் எங்களுக்கு இந்த பட்டத்தை கொடுத்துருக்கின்ற, நான் அப்படித்தான் இருக்கின்றேன். ஆனால் எனக்கு மாஸ்டர் சர்வசக்திவான் என்பதை கொண்டிருப்பதற்கான பலம் இருக்கின்றது என்று நான் எடுத்துக்கொண்டு அவ்வாறு ஆகுவதற்கு தியானம் பண்ண வேண்டும். ஒரு புறத்தில் சுயமரியாதைக்குரிய கருத்துக்களை வச்சுக்கொள்ளணும் மனசில், மற்ற புறத்தில் நாங்கள் முயற்சி செய்ய வேணும். அதே நேரம் உங்களுடைய பலவீனங்களையும் புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு எதிரான அல்லது அதுக்கு தேவையான நற்குணங்களை அல்லது சக்திகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கணும். உதாரணமாக உங்களுக்கு கோபம் இருக்குது, சுடு வருமென்று சொன்னால் நீங்கள் உடனடியாகவே அதுக்காக பாபாட்ட இருந்து சாந்த சக்தியை, சகிப்புத்தன்மையை, பொறுமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு சரீரமற்ற ஸ்திதி எப்பையும் அல்லது பிறகும் எப்படி உதவி செய்கின்றது என்று தீதி விளங்கப்படுத்த முடியுமா? பாபா எங்களுக்கு சொல்கின்றார், எங்களை முன்னேறு சொல்லி பாபா சொல்கிறாரு. முதலாளி அவர் சொன்னார், நீங்கள் ஒரு ஆத்மா என்று சொல்லியிருக்கிறார். முதலாவது ஒவ்வொரு நாளும் அவர் எங்களுக்கு அடிக்கடி நினைவுபடுத்துகிறார்,
நீங்கள் ஒரு ஆத்மாண்டு நினைவுபடுத்துகிறார். நீங்கள் வகுப்பில் இருந்தால் என்ன, ஆசிரியருக்கு எல்லாருக்கும் நினைவுபடுத்தணும். நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களா அண்டு நினைவுபடுத்தணும். அதுக்கு மேலே இருக்கின்ற ஸ்திதி சரீரமற்ற ஸ்திதி. சில வேளைகளை நாங்கள் நினைக்கின்றோம், நான் ஒரு ஆத்மா, இது என்னுடைய சரீரம், நான் என்னுடைய கை மூலம் என்னுடைய வாய் மூலம் நான் பணியை செய்கின்றேன், நான் இது என்னுடைய சரீரம் என்று நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். ஆனால் சரீரமற்ற ஸ்திதியில் நாங்கள் அதுக்கு அப்பாலே போகிறோம். நாங்கள் தேவதைகள் என்பதை நினைவு செய்கின்றோம். பிரகாசமான ஒளியான ஆடையை நாங்கள் கொண்டிருக்கின்றோம். அந்த லேசு தன்மையுடன் முன்னேற வேண்டும். நாங்கள் பௌதீக சரீரத்தை மறந்து விடுகிறோம். அந்த ஸ்திதி மிக முக்கியமானது. என்னென்றா அப்பொழுது அடுத்த ஸ்திதி விதை ரூபமாக இருக்கும். நாங்கள் அந்த தேவதை ஸ்திதியில் இருக்கும் பொழுது இயல்பாகவே எங்களை தேவதையாக அனுபவம் செய்வார்கள். என்னுடைய ஸ்திதி என்னுடைய செயற்பாட்டில் தெரியும். அது விவேகம், அதாவது உடனடியாகவே உணர்ச்சி வசப்படுகின்ற ஆக்களுக்கு இதெல்லாம் டப்பண்டு படக்கூடியதாக இருக்கும். அவை தியானம் பண்ணும் பொழுது சொல்லுவார்கள், உங்களை பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் மறைஞ்சு போனீங்க, என்னுடைய தியானத்தில் உங்களை தெரியவில்லை, ஒளிதான் தெரிஞ்சது என்று சொல்லுவினோம். இல்லாவற்றில் நான் ஒரு ஆத்மா என்ற உணர்வு மற்றவர்களுக்கு ஒளியான உணர்வை கொடுக்க முடியும். நான் சரீரமற்ற ஸ்திதியில் இருந்தால் அவர்கள் என்னை ஒரு தேவதையாக பார்ப்பார்கள். இறுதியிலே அவர்கள் பாபா ஒரு புள்ளி என்ற அனுபவத்தை கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய விசேஷமான தேவர்களுடைய இதையும் கொண்டிருப்பார்கள். விதை ரூப ஸ்திதிக்கும் எரிமலை ஸ்திதிக்கும் இடையிலே வித்தியாசம் என்ன? ரெண்டும் உண்டா? இல்லை. எரிமலை யோகம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த யோகம். அதிலே அந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். அது எந்த மாதிரி சொன்னால், சரி, உடம்பிலேயே ஒரு வெக்க வர மாதிரியான ஒரு உணர்வு கிடைக்கும். அது எங்களுடைய விகர்மம் எல்லாத்தையும் இருக்கிற மாதிரியே இருக்கும் எங்களுக்கு. ஆகவே விதை ரூபம் என்பது பாபாவிலே நாங்கள் அமிழ்ந்து போயிருக்கின்ற நிலையும், பாபாட அன்பு, அமைதி, சந்தோஷம், சக்தி எல்லாத்தையுமே நாங்கள் அனுபவம் செய்தல், பாபாவுடைய ஏதாவது ஒரு குணத்தை நாங்கள் அனுபவம் செய்தல், அவை நாங்கள் அந்த அனைத்து வகையான பாபாவுடைய சக்திகளாலும் நிரங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். விதை ரூபம் நிலை என்பது சிறந்த நிலை. எரிமலை என்பது அடுத்தது, 2வது நிலை. நான் அமிர்த வேலை செய்யாத நேரத்திலே நான் எனக்கு மன உறுத்தலை உணர்கிறேன். யோகத்துக்கும் கடைதலுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் அண்டு. ஆனால் அமிர்த வேலை என்று இருக்கும் பொழுது நான் எனக்கு மயக்கம் மாதிரி இருக்கின்றது, நித்திர கொள்ள மாதிரி இருக்கின்றது. அவை எப்படி நான் மாறுறது? யோகா செய்யும் பொழுது தூக்கமாக இருக்கு, ஆனால் யோகா செய்யாமல் இருக்கும் பொழுது அமிர்த வேளையில் தூக்கமாக இருக்கணும். மற்ற நேரத்தில் ஞானத்தை கடையக்கூடியதமாகவும் உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன மாதிரி, எப்படி இதை மாற்றுறது? அமிர்த வேளையின் போது நீங்கள் சக்தியை பெறுகிறீர்கள், ஆனால் நாள் பூராகவும் எனக்கு 4 மணித்தை அளந்தான் நித்திரை கொண்டிருக்கின்றன, 5 மணித்தை அளந்திர கொண்டு நினைக்கக்கூடாது. ஏனெண்டா அந்த எண்ணமே அவங்கள களைப்படைஞ்ச மாதிரி ஆக்கிடும், அவங்கள தூங்குற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும். ஆனால் போதை கொண்டிருங்கள். இன்றைக்கு நான்
எவ்வளவோ சக்திகளை பொக்கிஷங்களை பெற்றிருக்கின்றேன். உங்களுடைய இந்த பொக்கிஷங்களுடைய சேமிப்பை அமிர்த வேளையில் பாருங்கள். அப்பொழுது உங்களால் போதை கொண்டவர்களாக நாள் பூரா இருக்க முடியும். ஆகவே எதிர்முகமானது வீணான எண்ணங்களை கொண்டு வருவதன் மூலம் உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ யாராவது ஒருத்தருடைய பலவீனத்தை பற்றி நக்கல் அடித்தா, உதாரணமாக என்னுடைய பலவீனத்தை பற்றி நான் நக்கல் அடிக்கிறாருன்னு வச்சுக்கொள்ளும். அதே நேரத்தில் நான் அந்த பலவீனத்தை வெல்றதுக்கு முயற்சி செய்கிறேன்டா. ஆனால் அப்படி அந்த ஒருத்தருடைய பலவீனத்தை நக்கல் அடிக்கிற விட எப்படி நான் முகம் கொடுக்கறது? நான் அதை மாற்றத்துக்கு முயற்சிக்கிறேன். ஆனால் அவை என்ன பகுடி பண்ணினேன். நீ அவ எனக்கு அப்படி பகுடி பண்ணினோம்டா நான் சந்தோஷப்படணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு எங்களோட பலவீனங்கள் சில வேளை தெரியாது. பல தடவைகள் அப்படித்தான். என்னுடைய பலவீனத்தை சொல்லி காட்டினோம்னு சொன்னால் நான் அவைக்கு நன்றி சொல்லணும், மாற்றணும். ஏனண்டா என்னுடைய லட்சியம் என்னை பார்ப்பதும் தெளிவாக என்னை தெளிவாக பார்ப்பதும். அதுக்கு பிறகு நான் பல தடவைகள் சொன்ன மாதிரி நான் எங்களுடைய பலவீனங்களைட்டு புரிஞ்சு கொள்ளாத மாதிரி இருப்போம். அதனால் மெட்டாக்க சொல்லும் பொழுது எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். தீதி நான் அமிர்த வேலை சக்தி கொண்டதாக இருக்கும் பொழுது பாபாவுடைய சேவை நல்லா செய்யக்கூடியதாக இருக்குது. ஆனால் சக்தி வாய்ந்த அமிர்த வேலையை கொண்டிருக்காட்டால் என்னால் சரியான முறையில் சேவை செய்யாமல் இருக்குது. எப்படி இதை நான் வெல்றது? நான் இதை பற்றி எவ்வளவோ நல்ல சக்தி வாய்ந்த அமிர்த வேலை செய்கிறதுன்றதை பற்றி நாங்கள் கதைச்சந்தானே. அவே கவனம் செலுத்துங்க. சக்தி வாய்ந்த அமிர்த வேலையை கொண்டிருப்பதிலே கவனம் செலுத்துங்கள். நித்திரை கொள்வது அனுமதிக்காதீர்கள். மனசு அங்கே இங்கே அலைப்பாயிறது அனுமதிக்காதீங்கள். அப்பொழுது இயல்பாகவே சக்தி வாய்ந்த அமிர்த வேலையும் இருக்கும், நல்ல சேவையும் நாள் பூரா நடைபெறும். டிடி நாள் பூரா நான் பெருமளவு கவனம் செலுத்தினாலும் என்னால் அமிர்த வேலை குழம்ப முடியாமல் இருக்குது. எனது அமிர்த வேலை முயற்சி அல்லது அனுபவங்கள் தளம்புது. என்ன செய்யலாம்? அதை பற்றி கவலைப்படாதீங்கள். இல்லாவிட்டால் அதை இட்டு நீங்கள் மன வருத்தப்படாதீங்கோ. ஆனால் பாபாவை நினைவு செய்யுங்கள். பாபாட்ட சொல்லுங்க, பாபா உதவி செய்யுங்கள். தொடர்ந்து அப்படி சொல்லி தொடர்ந்து செய்யுங்கள். அதை கவலைப்பட்டு விரக்தி அடைஞ்சு விடக்கூடாது. ஒழுங்குங்க. பாபாவுக்கு சொல்லுங்க, பாபா உங்களுடைய கடமை இதை செய்கிறது. நான் என்னுடைய முயற்சி செய்கிறேன். பாபா நீங்கள் எனக்கு உதவி செய்யணும். பாபா நிச்சயமாக உதவி செய்வேன். இது தலைப்பு. தீதிஜி முன்னாயத்த குழுவினர் தங்களுடைய பாகத்தில் இப்போ என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அவர்கள் தொடர்ந்து மாத்முனல் இருக்கிறாங்களா? அவர்கள் சுகர்மா செய்கிறாங்களா அல்லது நடுநிலையான கர்மா செய்கிறாங்களா? முன்னாயத்த குழுவுக்கு போனவர்கள் இயல்பாகவே ஆத்மோணர்வில் இருக்கிறாங்க. அவர்கள் சுகர்மா செய்கிறார்கள். ஏனென்றா அவருடைய லட்சியம் புது உலகத்தை ஸ்தாபிப்பது, சந்தோஷமான உலகத்தை ஸ்தாபிப்பது, அமைதியான உலகத்தை ஸ்தாபிப்பது. அதனால் அவர்கள் தொடர்ந்தும் புண்ணிய கர்மத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சத்திய யுகத்தில் மட்டும்தான் சமநிலையான அல்ல நடுநிலையான கர்மா இருக்கும். அதுதான் கடைசி கல்வி. சரி, இப்போ 5:30 மணி ஆயிட்டுது. டிராஃபிக் கண்ட்ரோல்
சக்தி வாய்ந்த 5 நிமிட தியானம் செய்து முடிப்போம். அடுத்த வாரம் எங்களுடைய ரிட்ரீட் இருக்குது. அதனால் உங்களை அதுக்கடுத்த கிழமை சந்திக்கிறேன். மீராபென் சொன்ன நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மெயிலில் சொன்ன மாதிரி உங்களை சந்திக்கின்றேன். ஓம் சாந்தி.